இதை வச்சுக்கிட்டு எவ்வளோ சொல்லுவானோ? எடை போட்டு கொடுப்பாங்க. இதுயா 120 ரூபா. நம்ம செய்யறதுனால நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். எவ்வளோ வேணால் சாப்பிட்டே இருக்கலாம். தீனி மாதிரி கூட வந்து சாயங்காலம் வந்துச்சுன்னா தீனி மாதிரி குருமான்னு. இதில் என்னென்ன கலந்துருக்கீங்க? கடலை மாவு, மிளகாத்தூள், கேசரி பவுடரு, அதில் கொஞ்சம் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டு போட வேண்டியதான். பிசைஞ்சு இந்த மாதிரி பிசைஞ்சிக்க வேண்டியதான். பிசைஞ்சு போட வேண்டியதான். பச்சையாக வேணும்னா கடலை மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு பிசைஞ்சிக்கணும். பக்கடாவை வேணும்னா கடலை மாவு லைட்டாக போட்டுக்கணும். இந்த மாதிரி அப்போ தான் இந்த மாதிரி வரும். பஜ்ஜியாக வேணும்னா வெங்காய பஜ்ஜி மாதிரி வரும். வெங்காய பஜ்ஜி மாதிரி வரும். வேகட்டும். நல்லா இருக்கும். உப்பு சரியா இருக்காங்க. பஜ்ஜியா வேணும்னா கடலை மாவு நிறைய போட்டு நல்லா வெங்காய பஜ்ஜி சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி. அதுல வெங்காயம் அவ்வளோ பெருசாக இருக்கும். ரவுண்ட் ரவுண்டாக இருந்தோம்னா சின்ன சின்ன பஜ்ஜி மாதிரி இருக்கும். எங்கள் அப்பாலாம் செஞ்சு கொடுக்கும்போது பஜ்ஜி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்போ எனக்கு பக்கடா செய்ய தெரியாது, பாவக்காய் பக்கடா கூட தெரியாது. பக்கடா செய்யறேன்னு சொல்லி பஜ்ஜியை செஞ்சு கொடுக்கணும். கிண்டெல்லாம் பண்ணுறாருன்னு பார்த்தா உண்மையிலே நல்லா இருக்குமா அப்படின்னு இதை லைட்டாக இந்த இது பண்ணி பார்த்தோம். மாவடியில் ஒட்டிச்சாங்க, இல்லைன்னா எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துடும் மாவெல்லாம். அப்போ வெறும் பாவக்காய் தான் இருக்கும் அதில். அப்போ இது நமக்கு சப்பு தெரியும். இது மாவோடு எடுத்து போட்டோம்னா லைட்டாக விட்டு எல்லாம் கரெக்டாக பார்த்து போடணும். சாப்பிட்டு போற மாயம் இந்த மாதிரி நோக்கு நோக்குன்னு இருந்தால் பக்கலா. அதாவது மெலிசா லேசாக தடவிக்கணும். கடலை மாவு லேசாக தடவி இந்த மாதிரி போட்டால் பக்கடாவாக இருக்கும். ஆடியன்ஸ் கொடு. ஆடியன்ஸ் சாப்பிட்றாங்களா கேளு. ஆடியன்ஸ் சாப்பிடுவேன். நான் ஆடியன்ஸ் வேற லெவல். வேற லெவல். என்ன வேற லெவல். இது சாம்பார் சோறுக்கு, ரசம் சாதத்துக்கு. இப்போ என்ன சாம்பார் சாதம் தானே வச்சுருக்கீங்க? ஆமாம் ஆமாம். என்ன சாம்பார் சாதம்? முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி சாம்பார் சாதம். முள்ளங்கி மாங்காய் போட்டு சாம்பார். இதை வறுத்து சாப்பிட வேண்டியதான். சரி. கிச்சன்ல நைட்டு என்ன கருகாம நல்லா இந்த மாதிரி கலராக நல்லா பொடிச்சு எடுக்கணும். கருப்பாக விடாது. சரி. ஓகே.